மதுரையில் காலாவதியான குளிர்பானங்களை மொத்தமாக விற்றதாக 3 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருவண்ணாமலையில் 10 ரூபாய் குளிர்பானம் அருந்தி சிறுமி உயிரிழந்ததை தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். குளிர்பான தயாரிப்பு ஆலை, குளிர்பான கிடங்கு உள்ளிட்ட 107 இடங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் காலாவதியான குளிர்பானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. அருந்ததியருக்கு வழங்கப்படும் 3% உள்ஒதுக்கீட்டை எதிர்ப்பதன் மூலம் திருமாவளவன் உள்சாதி உணர்வோடு நடந்து கொள்கிறார் என்றும் திமுக அரசுக்கு எதிராக பேசி வருவதாகவும் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அருந்ததியர் இடஒதுக்கீடுக்கு எதிரான அவருடைய இந்த நிலைப்பாடு என்பது உள்ளபடியே மிகவும் வேதனை அளிக்கிறது. அவர் ஒரு பொது தலைவராக இன்றைக்கு எல்லோராலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார். அப்படி வந்த பிறகும் கூட அவருடைய அந்த சாதி உணர்வோடு தான் அவருடைய நடவடிக்கைகள், ஒரு உட்சாதி உணர்வோடு தான் நடந்து கொள்கிறார் என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக செயல்படுகிறாரா என்கிற கேள்விதான் நமக்கு எழுகிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை பாஜக ஆளும் மாநிலங்களில் நிறைவேற்ற தயாரா என்று திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். சங்கரன்கோவில் தொகுதிக்குட்பட்ட வாகைக்குளம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு அழைப்பாளராக உரை நிகழ்த்தினார். தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து இன்று அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அதை நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்க எல்லா இடத்திலும் கொண்டு வந்துருங்க. மக்களை ஒன்றாக பார்க்கிறோம், நீங்கள் தான் பிரித்து பார்க்கிறீர்கள் என்கிறீர்களே. நம்பிக்கை இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்துக்களை, அது எந்த ஜாதியாக இருந்தாலும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த வித்தியாசமும் இல்லாமல் கோயிலின் கருவறைக்குள்ளே உங்களால் விட முடியுமா? திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் துணை கோயில்கள் மற்றும் சாலை பணிகள் தொடர்பான கோப்புகள் எரிந்து சாம்பலாகின. தீ விபத்தை கவனித்த பாதுகாப்பு ஊழியர்கள் கட்டிடத்தில் இருக்கும் தானியங்கி தீயணைப்பு உபகரணங்களை பயன்படுத்தி தீயை அணைத்தனர். இதுகுறித்து பேசிய தேவஸ்தான முதன்மை கண்காணிப்பு அதிகாரி ஸ்ரீதர், தேவஸ்தானத்தின் அனைத்து ஃபைல்களும் ஃபைல்களாக சர்வரில் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் இராலிமலை அருகே ஜெயமங்கலத்தில் எருதுகுட்டை பெருமாள் சுவாமி கோயிலில் மாலை தாண்டும் விழா நடைபெற்றது. எருதுவிடும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட எருதுகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற எருதுக்கு எலுமிச்சம் பழம், கரும்பு மற்றும் மஞ்சள் துணி பரிசாக வழங்கப்பட்டது. சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டையில் திருத்தம் மேற்கொள்ள நாளை முதல் 3 நாட்களுக்கு சென்னை மாநகராட்சி சிறப்பு முகாமை நடத்துகிறது. 35,500க்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் திருத்தம் கோரி பலர் கோரிக்கை விடுத்திருந்தனர். சிறப்பு முகாமில் தங்களுக்கு தேவைப்படும் திருத்தத்தை குறிப்பிட்டு முதுநிலை வருவாய் அலுவலரிடம் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த பரப்பாளையத்தில் உள்ள 5வது நீரேற்று நிலையத்தை சென்றடைந்த நீரை ஏராளமான விவசாயிகள், பல்வேறு கட்சி பிரமுகர்கள் திரண்டு மலர் தூவி வரவேற்றனர். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது வாடகை பணத்தை சரிவர கொடுக்கவில்லை என்று துபாயில் உள்ள தம்பதி ஆன்லைன் மூலமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஃபசிலத்துல் ஜமீலா என்பவரின் வீட்டை கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வாடகைக்கு எடுத்து ஸ்டுடியோவாக பயன்படுத்தி வந்திருப்பதாகவும் 20 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி பணத்தை திருப்பி செலுத்தாமல் வீட்டை காலி செய்துவிட்டதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே வடநெம்மேலியில் உள்ள முதலை பண்ணையில் மஞ்சள் அனகொண்டா பாம்பு 10 குட்டிகளை ஈன்றது. தண்ணீர் நிரம்பிய குளிர்ச்சியான கண்ணாடி அறைகளில் வைக்கப்பட்டுள்ள குட்டிகளை பண்ணை ஊழியர்களும் கால்நடை மருத்துவர்களும் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். அனகொண்டா குட்டிகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்துச் செல்கின்றனர். கோவில்பட்டி அருகே 31 ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்த காளாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு நவீன கழிப்பறை கட்டிக் கொடுத்தனர். நம்ம ஊர் நம்ம ஸ்கூல் திட்டத்தின் கீழ் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன கழிப்பறை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்களை கௌரவித்து பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். எல்லாரும் சேர்ந்து இந்த காளாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து ஆண்கள் மாணவர்களுக்கான கழிப்பறை கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குது. அதோட எங்கள் முன்னாள் ஆசிரியர்களையும் பார்க்கணும்னு நினைச்சோம். அதனால முன்னாள் ஆசிரியர்களையும் கூப்பிட்டு அவங்களையும் கௌரவப்படுத்தி கட்டிடத்தை சாப்பிட்டு இன்னைக்கு ஒப்படைக்கிறோம். வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்தார்கள். தமிழ்நாடு அரசின் NSNOP திட்டத்தின் வழியாக முன்னாள் மாணவர்கள் இணைந்து இந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.